வெல்கம் டு Vendaikkai ஸ்பேஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான். அதுக்கு அரை ஸ்பூன் வந்து கடுகு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், 3 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு எல்லாம் பொரிய வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வேல் என்னோடய சேனல் Vendaikkai ரெசிபீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துக்கலாம். 3 எடுத்துகிட்டு அதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு தீஞ்சு போகாது. இல்லைன்னா வந்து நீங்கள் வதக்கி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் கலரிக்கினே இருக்கிற மாதிரி, கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தீஞ்சு போயிடும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி இது பண்ணி வதக்கி பாருங்கள். ரொம்ப குயிக்காகவே வதங்கிடும். ப்ளஸ் உப்பும் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட வேண்டிய அளவு உப்பில் கொஞ்சம் முன்கூட்டியே 1/4 ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே அந்த தக்காளி ஃபுல்லாகவே வதங்கிடும். இது ஒரு நல்ல டிப்பு. இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா ஒரு துவரம்பருப்பை நல்லா 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கும் போது நான் வந்து கொஞ்சம் ஜவ்வரிசியும் ஆட் பண்ணுறேன். ஒரு ரொம்ப மினிமமான அளவு ஜவ்வரிசி எடுங்க. ஏன்னா வயிற்றுக்கு நல்லது. அதே சமயம் நல்ல திக்னஸும் கொடுக்கும். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு மீன்வைல் இந்த சேனலை எல்லாருமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது வந்து வயிறு ரிலேட்டட் ப்ராப்ளமோ, அல்சரோ, இல்லை வந்து லிவர் ப்ராப்ளமோ, இல்லை வயிறு சம்மந்தமான வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க இதை பார்த்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபி வந்து அட்டம் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு வெண்டைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கும் கம்மியான அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெண்டைக்காவை 3 துண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு குக்கரோட லிட்டு போட்டுட்டு குக்கர் ஆன் பண்ணிட்டேன். நல்லா ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு பருப்பு நல்லா வேகும். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் ஒரு 2 விசில்லே வெந்துடும். பட் ஆனால் பருப்பு வேகணுன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி ஜவ்வரிசி வேகணுன்னாலும் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி எதுக்கு ஆட் பண்ணுறதுனா உடம்புக்கு குளிர்ச்சி, வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு திக்கு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நல்லா வந்து சாம்பார் வந்து நல்லா திக்காகவும் இருக்கும். ஜவ்வரிசி போடுறதுனால நீங்கள் பருப்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக போடுறதை விட ஒரு 3/4 பங்கு போட்டிங்கன்னா போதும். ஏன்னா வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணுறதுனால திக்னஸ் உங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கும். அதனால் பருப்பு ஓரளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 60 to 75% அளவுக்கு வழக்கமாக நீங்கள் போடுற அளவில் போட்டிங்கன்னா போதும். இப்போ 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீன்வைல் வந்து இந்த சேனல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விதமான அல்சர் பேஷண்ட்டும், கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் எந்த வித கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களும், லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறமா டெலிவரிக்கு அப்புறமா இருக்கிற அந்த ஒரு வாரத்துக்கு வந்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிட சொல்லுவாங்க. அது மாதிரி விமென்ஸுக்கும், அப்புறமா கிட்ஸுக்கு கூட யாருக்கெல்லாம் காரம் பிடிக்காதோ அவங்க கூட இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். டெய்லி ஒவ்வொரு ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் மறக்காமல். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். இப்போ 4வது விசிலும் வந்துடுச்சு. நார்மலாக வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிளாண்ட் டயட் தான் சாப்பிடுவாங்க. அதுதான் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப சிவியராக அல்சர் இருக்கிறவங்க வந்து வேக வச்ச சாதம், வேக வச்ச பருப்பு, அவிச்ச காய்கறி இப்படி தான் சாப்பிடுவாங்க. இல்லை தயிர் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நான் இப்போ போடுற மாதிரி ரெசிபிஸ், நான் போடுற மாதிரி டைப் ஆஃப் குக்கிங் அவங்க சாப்பிட்டாங்கனாலும் வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் ஏன்னா எந்த விதமான காரமோ, எந்த விதமான மசாலாவோ, இல்லை எண்ணெயும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப லிமிட்டாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்சர் இருக்கிறவங்களுக்கும், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சாப்பிட்ட உடனே ஒரு வயிறு எரிச்சல் கொடுக்குறதோ, இல்லை வயிற்றை ஒரு மாதிரி பண்ணி அவங்களுக்கு இன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸும் இருக்காது. ஸோ அதனால தான் நான் நல்லபடியாக சமைச்சு காரம் போட்டு சமைச்சு காட்டுற சேனல்ஸ் நிறைய இருக்கும்போது
நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏன் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிட்ணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட மேலான சப்போர்ட்டும், உங்களோட மேலான கமெண்ட்ஸும் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து வெண்டைக்காய், பருப்பு எல்லாமே வெந்துருச்சு. நான் இப்போ புளி கரைசல் ஆட் பண்ணுறேன். புளி கரைசல்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 1/2 பட்டை புளி, 1 1/2 ஸ்பூன் 1 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மி. ஆல்ரெடி 1/4 ஸ்பூன் போட்டதுனால 1 1/4 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 3 ஸ்பூன் அரோட்டி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரோட்டி மாவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வயிறு வந்து எந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அது. வயிற்றில் இருக்க அல்சர் ப்ராப்ளமையும் அது க்யூர் பண்ணும், அல்சரையும் க்யூர் பண்ணும். அதே மாதிரி சாம்பாருக்கு கொஞ்சம் நல்ல திக்னஸும் கொடுக்கும். அதனால தான் வந்து நான் வந்து இந்த அரோட்டி மாவு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அரோட்டி மாவு ஆட் பண்ணிவிட்டு அந்த புளி கரைசல்லாம் ஆட் பண்ணதுனால லைட்டாக கலந்து விடுங்க. ஏன்னா வெண்டைக்காய் ஆல்ரெடி ரொம்ப நல்லா வெந்திருக்கும் 4 விசிலுக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு லைட்டாக வந்து அந்த புளி கரைசல் வந்து அந்த பருப்பு அந்த வெண்டைக்காவோட நல்லா கலக்கணுன்றதுக்காக ஓரளவுக்கு லிமிட்டாக வந்து கலந்து விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கலக்க வேண்டாம். ஜென்டிலாக கலந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கலந்துரும். இப்போ வந்து நம்ம செகண்ட் டைம் இன்னும் அடுத்தது வந்து ஒரு விசில் வைக்கணும். ஸோ அதனால் அடுத்தது நம்ம மூடி போட்டுட்டு குக்கர் ஆன் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு விசில் வச்சா போதும். ஆல்மோஸ்ட் வந்து சாம்பார் ரெடி ஆகிடும். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். மீன்வைல் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு 10ல் 10 ஒரு 30 அல்சர் பேஷண்ட்டுக்கோ வந்து இதை பார்த்துட்டு அவங்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்னா அதுதான் எனக்கு கிராண்ட் சக்ஸஸ். இதில் நம்பர் ஆஃப் வியூஸ் நிறைய போகணும், இல்லை நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர் நிறைய வரணும்னோ, இல்லை வந்து இதனால் எனக்கு லாபம் அடையணுன்னு நான் போடவே இல்லை. பட் என்னோடய டார்கெட்டெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸுக்கு, அப்புறம் போஸ்ட் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா பத்தியத்தில் இருக்க பேஷண்ட்டுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க சாப்பிட்டு அட்டம் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாமே போடுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட மேலான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து எனக்கு வந்து இன்னும் மேற்கொண்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வீடியோஸ் எல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் என் சேனலை வந்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து எனக்கு புதுசாக வந்து எதாவது வீடியோ போடணுன்ற ஒரு நல்ல மோட்டிவேஷன்ஸ் வரும். ஆல்ரெடி யாரோ ஒரு 3 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு 2-3 டேஸ்லேயே. அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த தேங்க்ஸை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சமயத்தில். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மீன்வைல் வந்து மற்ற எல்லாருமே கூட வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு விசில் வந்துருச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.